சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணாலே பேசிப்பாங்க. இது எப்படிடா அப்படின்னு யோசிக்கும் போது இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. அவங்களுடைய அன்பும் சரி, அனோனியமும் சரி, அந்த மனநிலை அப்படிங்கிறது ஒரே லெவலில் இருக்கும்போது இந்த மாதிரியான எண் நோட்டங்கள் அவங்களுக்குள்ளே அவங்க ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பேசுகிறதும் சரி, ஒரு கருத்தை பரிமாறுறதும் இந்த கண்ணாலே நடக்கும் அப்படிங்கிறது உண்மைதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மனநிலை தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்குதா அப்படின்னு கேட்டால் அது 100% உண்மைதாங்க. மனநிலைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அது ரொம்பவே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த மனநிலை மட்டும்தான் துக்கத்துக்கும் சரி, வருத்தத்துக்கும் சரி இடையில் ஒரு பாலமாகவே இருக்குது. ஸோ இந்த 2 மனநிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் வராதது மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னுட்டுன்னு ஏக்கத்தோடே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட எது இல்லையோ அது ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம். இருக்கிறத நினச்சி திருப்தி அடையாமல் எது இல்லையோ அதை ஒருத்தங்க கிட்ட இருக்கும்போது அதையே பார்த்து ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தோட ஐயோ என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற மனநிலை பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத கூட திருப்தியாக சந்தோஷமாக அதை அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்குள்ள இல்லாதது மாதிரியே ஆக்கிரும். இந்த ஏக்கத்தோட நாம் இல்லை அப்படின்ட்டுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறதையும் மறந்து இல்லாததையே யோசித்து அதை ஒரு 5 வாட்டிக்கு மேலே யோசிக்கும் போதே அது ஒரு இயலாமைக்கு உங்களை கொண்டு போயிடும். ஸோ எப்போதுமே உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதில் திருப்தி அடைஞ்சிட்டு எது இல்லையோ அதை எப்படி நாம் பெறலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அதுவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எந்த ரூட்டில் போனால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி எப்போதுமே நேர் ரூட்டில் போய் அதை கிடைக்கிறதுக்கான வழிகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதை விட்டுட்டு இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் உங்களை ஒரு இயலாமல் ஒரு நிலைக்கே கொண்டு போய் தள்ளிடும். இன்னும் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கே அப்படிங்கிற மனநிலை. இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு விதமான ப்ராப்ளம் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட, அது பொருளாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், இல்லது வீடு, நிலம், நகை, அறிவு, இந்த மாதிரி எது வேணுனாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லை அவங்கக்கிட்ட இல்லை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு திமிரான மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களை ஒரு நாளடைவில் ஒரு ஆணவம் பிடிச்ச மனநிலைக்கு கொண்டு போயிடும். ஒருத்தங்க கிட்ட பேசும்போது கூட அவங்க ஏழ்மையாக நின்று பேசும்போது உங்களுடைய ஆணவமும் சரி, திமிரும் சரி, என்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இல்லையே அப்படிங்கிற அவங்கள மட்டம் தட்டி உங்களை கொஞ்சமே மேலே ஏந்தி பேசுகிறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா அதை திருப்தியாக ஏற்றுக்கணும். இல்லை அப்படின்னா அதை பெறதுக்கு முயற்சிக்கணுமே தவிர இருக்கு என்கிற ஆணவமும் இல்லை அப்படிங்கிற இயலாமையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோசம்தாங்க. ஸோ எப்போதுமே மனநிலையை ஈராக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் மட்டும்தாங்க இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.